ஹாய் ஜோஸ் கிச்சன், வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். சிக்கன் கோலா உருண்டை. 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 4 லவங்கம் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டோம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறோம். நான் பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு அமக்கலமாக இருக்கும். வேணால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி நல்லா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் கொஞ்சம் வணங்கி வரணும். அந்த டைமில் ஒரு 4 சில்லி தேங்காய் விதையை பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்கள் துருவியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சாச்சு. இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஆறினதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு டர்ன்னு ஒரு சவுண்டு போதுங்க. அதோடு இப்போ அது நெஞ்சா மாதிரி இருந்தால் போதும். திப்பியாக இருக்கணும். நல்லா நைஸாலாம் வர தேவையில்ல. ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணி நல்லா எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. நல்லா ஒரு 1/2 hour வச்சு எடுத்துட்டேன். இப்போ அரைச்ச விழுத ஒரு பவுலில் சேர்த்துட்ருக்கோம். இந்த அரைச்ச விழுதை நான் 2 பேட்சாக எடுக்கிற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. ஸோ 2 பேட்சாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம சிக்கனையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தனியாகவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம திப்பியாக தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், தனியாகவும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மறுபடியும் ஒரு உடச்ச கடலையை பவுடர் பண்ணிட்டோம். 50 கிராம் உடச்ச கடலை. இதையும் நம்ம அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இவன் தான் நம்மளுக்கு பைண்டிங்க்கு தேவையான முக்கியமான ஒரு ஆள். இவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எண்ணெயில் நீங்கள் போட்ட பால் பிரிஞ்சு போயிடும். ஸோ இவனை கட்டாயமே சேர்த்தே ஆகணும். இவன் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நீங்கள் போட்டு அழகாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் அதில் எண்ணெய் விட்டு நம்ம கடாயை நல்லா காயட்டும். நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி நம்ம தனியாக பிளேட் பண்ணுற வரைக்கும் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வேலையை முதல்ல பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா உப்பு காரம் எல்லா சைடும் வர அளவுக்கு நல்லா போட்டு பிணைஞ்சி நல்லா உருட்டி ஒரு பதத்துக்கு கொண்டு அவனை ரெடி பண்ணி வச்சிடறோம். அப்போ தான் எல்லா இடமும் ஈஸியாக மிக்ஸ் ஆகிருக்கும் உப்பு காரம்லாம். இப்போ இவன் ரெடி ஆகிட்டான். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அழகாக குட்டி குட்டி பாலா நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம். இது சிக்கன் கோலா உருண்டை. ஸோ அது உருண்டையாக தான் நம்ம வச்சுக்கிறோம். இல்லை எங்கள் வீட்டு குட்டிங்களுக்கெல்லாம் இந்த உருண்டை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டார் செஞ்சுக்கலாம், ஹார்ட்டின் ஷேப் செஞ்சுக்கலாம், இல்லை ஸ்கொயர், ரெக்டாங்கல் உங்கள் விருப்பத்துக்கு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். செஞ்சு நீங்கள் அழகாக பொரிச்சு எடுத்தாலும் பிரியாமல் வரங்க. உடச்சக்கொள்ள மிக்ஸ் பண்ணிக்கோல, எப்படி பிரியவே பிரியாது. இந்த மாதிரி நான் உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு நிறைய பால்ஸ் வந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு. ஹோட்டலில் போயிட்டு 4 300 கொடுத்து வாங்குறத விட 400 கொடுத்து வாங்குறத விட இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு குவான்டிட்டி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் ரெடி ஆகிட்டான். இப்போ இவனுக்குள்ளே நம்ம இந்த ஒரு பாலாக பொறுமையாக போடணுங்க. சிம்மில் வச்சுருக்கணும். ஓரளவுக்கு நம்ம ஒரு மீடியம் ஃபயரில் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம குக் பண்ணாத சிக்கனாக போட்டிருக்கோம். ஸோ மேலே மட்டும் செவந்து வந்துட்டு உள்ளே வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ மீடியமான ஒரு ஃபயரில் வச்சு அவனை ஒன்று ஒன்றா உள்ளே பொறுமையாக போடணும். தொப்புன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு மேலே தண்ணி எண்ணெய் பட்டுச்சுன்னா கொப்பளம் வந்துடும். ஸோ ஒன்றா பார்த்து பொறுமையாக போடுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கரண்டியில் வச்சு எண்ணெய்க்குள்ளே விட்டுருங்க. மறுபடியும் கரண்டியில் வச்சு எண்ணெய்க்குள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்கள் கை எதுவும் ஆகாது. பத்திரமா சேஃபாக நம்ம இதை செய்யலாம். ஏன் நீங்கள் குட்டி கடாய் வச்சுருக்கீங்க நீங்கள் நினைக்கலாம். நான் எதுக்காகனா இந்த ரீயூஸ் பண்ண முடியாது இந்த எண்ணெயை அப்படின்றதுனால நான் சின்ன கடாயில் வச்சு பொறுமையாக நான் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பெரிய கடாய் வச்சு நீங்கள் அழகாக 4 பாலாக கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரெடி ஆகிட்டான். இவனை அழகாக பட்டுக்குட்டியாட்ட எடுத்து பிளேட்டில் எடுத்து பண்ணோம்னா கோல்டன் கலரில் சூப்பராக வந்துட்டான். பார்க்கும் போதே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லைங்க இந்த கோலா உருண்டையை. இப்போ பாருங்கள், ஒருத்தரையா எண்ணெயிலேருந்து நல்லா எண்ணெயை வடித்து பொறுமையாக எடுத்து பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் நான். எல்லா பசங்களும் எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்காங்க. எப்போ வரும் கையில் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஏன் அதோட வாசனை அந்த மாதிரி வீடையே தூக்குதுங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ தாங்க நமக்கு முக்கியமான எபிசோடே வருது. கவனமாக பாருங்கள். மேலே கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் எப்படி இருக்குன்ட்டு எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. வாங்க இது உடச்சி பார்த்துடலாம். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இப்போ உடச்சோன்னா உள்ளே எப்படி சாஃப்டாக இருக்கான் பாருங்கள். இவன் இது மாதிரி இருக்கணுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து
நல்லா வெந்திருக்கணுங்க. சிக்கன் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, மேலே கிறிஸ்பாக இருக்குது. வாவ் யம்மியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிட்டேன் நான், என்னால் அடக்க முடியல. சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.